தரிசனம் செய்து பெறலாம். வைக்கத்து கோயிலில் கிழக்கு கோபுர வாயில் வழியாக வைக்கம் கோயிலுக்குள் நுழைந்ததும் எல்லாமே பிரம்மாண்டமாக தோன்றுகிறது. முன்புள்ள யானை பந்தல் மண்டபமும் சற்று மேற்கே உள்ள மற்றொரு மண்டபமும் உயர்ந்தது விசாலமாக இருக்கின்றன. அஷ்டமி உற்சவத்தின் போது அவற்றில் அலங்கார யானைகள் நிற்கும் கோலத்தையும் அவற்றை வேடிக்கை பார்க்கும் கூட்டம் குதூகலத்துடன் சூழ்ந்து நிற்பதையும் கற்பனையில் காணும்போது மலைப்பாகத்தான் இருக்கிறது. பல நிலைகளை உடைய 50 அடி உயரமுள்ள 2 பெரிய விளக்குகள் அண்ணாந்து பார்க்கிறோம். அடே அப்பா, இவற்றில் எண்ணெய் விட்டு விளக்கேற்ற எவ்வளவு செலவாகும், முழுவதும் தீபம் ஏற்றி வைத்தால் எவ்வளவு பிரகாசமாயிருக்கும் என்று பிரமிக்கிறோம். தங்க கொடிமரத்தை பார்க்கிறோம், வியந்து போகிறோம். கேரள கோயில்களில் ஒளி வீசி நிமிர்ந்து நெடிது உயர்ந்து நிற்கும் கொடிமரங்களின் அழகையும் கம்பீரத்தையும் வர்ணிக்க வார்த்தைகளே கிடையாது. பல பல என்று பாலிஷ் செய்யப்பட்டு சூரிய ஒளியில் தக தக என்று மின்னிக் கொண்டிருக்கும் எழில் தோற்றத்தை காணும்போது நம் உள்ளம் பிரகாசம் அடைவதோடு ஒரு உயர்ந்த எண்ணங்களின் இருப்பிடமாகவும் ஆகிறது. பிரகாரத்தை சுற்றி வருகிறோம். தென்புறத்தில் ஒரு மேடையும் அதன் மீது செடி கொடிகளும் கூரையாக அமைப்பதை பார்க்கிறோம். அருகில் சென்று விசாரிக்கிறோம். பனஞ்சிக்கல் பகவதி என்று பதில் வருகிறது. தலையற்ற ஒரு உருவம் தேவியின் சிலையாக கருதப்படுகிறது. விவரங்களை கேட்டறியும் போது நீல குந்தலா என்ற ஒரு காந்தர்வ ஸ்திரீ பல்லக்கில் சென்று கொண்டிருக்கிறாள். அகத்திய முனிவர் வைக்கத்தப்பனை தரிசனம் செய்துவிட்டு சீடர்களோடு திரும்பிக் கொண்டிருக்கிறார். அழகினால் கர்வம் அடைந்த அந்த தேவமாது அகத்தியரின் உருவத்தை விமர்சித்து அவரை அவமானப்படுத்துகிறாள். அவருக்கு கோபம் வருகிறது. சபித்து விடுகிறார். உன் அழகிய உருவம் கொடூரமாக மாறி நீ ராட்சசியாவாய். 86 ஆண்டுகள் கழித்து வைக்கத்தப்பன் சன்னதியில் சாபம் நீங்கப்பட்டு உனக்கு நற்கதி கிடைக்கும் என்கிறார். அப்போது மாமுனிவரின் சாபதப்படி உலகங்கள்லாம் சுற்றி இறுதியாக வந்த அந்த ராட்சசி ஆலயத்தில் சுற்றியுள்ள மனிதர்களையும் பிராணிகளையும் வேட்டையாடி கொடுமைப்படுத்தி வந்தாள். ஊர் மக்கள் வியாக்கர்பாதரிடம் சென்று முறையிட்டார்கள். அவர் ஆலயத்தை காவல் புரிந்து வரும் ஸ்தம்ப கணபதியிடம் சென்று பிரார்த்தித்துக் கொண்டார். ராட்சசியின் வரலாற்றை நன்கு அறிந்த விநாயக பெருமான் பத்ராயுஷ் என்ற கணத்தை அனுப்பி வைத்தார். அடுத்த கணம் அரக்கி 3 துண்டுகளாக்கப்பட்டாள். அந்த 3 துண்டுகளும் 3 தேவதைகளாக உருமாறின. அவர்கள் நாங்கள் இங்கேயே தங்கி விடுவதற்கு ஆசி வழங்க வேண்டும் என்று வேண்டினர். கணபதி தலைப்பாகத்தை கோயிலில் இருந்து 2 மைல் தெற்கே உள்ள சேரிக்கும் மேல் என்ற இடத்திலும், கீழ்ப்பாகத்தை 2 மைல் வடக்கேயுள்ள கூட்டும் மேல் என்ற பாகத்திலும், நடுப்பாகத்தை கோயில் தென்பிரகாரத்தில் பனஞ்சிக்கல் பகவதியாகவும் பிரதிஷ்டை செய்தார். தேவி ஒரு வனதுர்க்கையாக கூரை இல்லாமல் இருக்கிறாள். ஆலயத்தை அசுத்தம் செய்பவர்களையும் அபராதம் செய்பவர்களையும் பாம்பு போன்ற விஷ ஜந்துகள் ஏவி தண்டிக்கும் சக்தியை கணபதி அவளுக்கு அளித்திருக்கிறாள். பலிக்கல் பகவதி மண்டபத்திற்கு வடக்கே ஒரு தூணில் கிழக்கே பார்த்து எழுந்தருளிருக்கும் கணபதி மிகவும் சக்தி வாய்ந்தவர். அவரை ஸ்தம்ப விக்னேஸ்வரர் என்று அழைக்கிறார்கள். வைக்கம் என்றாலே வைக்கத்து அஷ்டமிதான் அனைவருக்கும் நினைவுக்கு வரும். கார்த்திகை மாதம் கிருஷ்ணபட்சத்தில் வரும் அஷ்டமி என்று மகோத்சவம் நடத்த வேண்டும் என்று நியமித்தவர் பரசுராமர். அஷ்டமி நாள் பொழுது விடுவதற்கு முன் 3 நாளிகை நேரம் சர்வதேவ ஸ்வரூபியாய் எழுந்துள்ளிருக்கும் மகாதேவர் தன் திவ்ய மங்கள வடிவத்தை தரிசனம் தந்தருகிறார். அந்த நேரத்தில் வைக்கத்தப்பனை தரிசனம் செய்பவர்கள் சகலவிதமான நோய்களில் என்றும் குணம் பெறுகிறார்கள். நல்ல அறிவும் பெறுகிறார்கள். அன்று அன்னதான பகுதிகளில் இடம்பெற்று உணவு உட்கொள்பவர்களும் பக்தர்கள் உணவருந்திய எச்சில் இலைகளில் புரண்டு எழுந்தவர்களுக்கும் தங்களை பாக்கியசாலிகளாக கருதுகிறார்கள். அந்த காலத்தில் அஷ்டமி தினத்தன்று மகாராஜாக்களும் செல்வந்தர்களும் உண்டியலில் வைரம் வைடூரியங்களும் தங்கமும் வெள்ளியுமாக சேர்ப்பார்களாம். சாதாரண மக்கள் தம் கையில் இருந்த பணத்தின் பெரும் பகுதியை காணிக்கையாக செலுத்துவார்கள். வைக்கத்தில் சமாராதனை என்றும் அன்னதானம் செய்யும்படி மகாதேவரே பரசுராமருக்கு கட்டளையிட்டதாக ஒரு நிகழ்ச்சி கூறுகிறது. ஒரு நாள் பரமயோகியான பரசுராமர் சிவ ஆராதனைக்கு பின்னர் நந்தி மண்டபத்தில் பத்மாசனத்தில் அமர்ந்து சிறிது நேரம் சிந்தனையில் தியானத்தில் ஆழ்ந்து கொண்டு கண்களை திறந்தார். அப்போது அவர் எதிரில் சூடிய கோடி பிரகாசம் கொண்டவரும்
புலித்தோலை ஆடையாக உடையவரும் விஷப்பாம்புகளை ஆபரமாக அணிந்தவரும் இடது பாகத்தில் பார்வதியை உடையவரும் ஸ்ரீ பதஞ்சலி ஸ்ரீ வியாக்கிர முனிவர் முதல முனிவர்களால் துகிக்கப்படுபவரும் சித்தர்கள் சரணர்கள் சின்னர்கள் கிம்புருடர்கள் காந்தர்வர்கள் முதலிய தேவ கணங்களால் சூழப்பட்டவரும் புன்னகையால் அலங்கரிக்கப்பட்ட முகத்தை உடையவரும் முக்கணன் ஆகிய மகாதேவர் சிவலிங்கத்தில் இருந்து தோன்றினார். அந்த திவ்ய மங்கள சொரூபத்தை கண்டு பக்தி பரவசத்தால் புலகாங்கிதமடைந்த பரசுராமர் அவருக்கு சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் செய்து அவரை துதித்தபடியே மெய்மறந்து நிற்கலானார். அப்போது பகவான் பரசுராமரிடம், என்னுடைய சந்ததியை நாடி வரும் பக்தர்களுக்கு அன்னம் அளித்து திருப்தி செய்பவர்களுக்கு அக்னி ஓமம் முதலிய யாகங்கள் செய்த பலன் கிட்டும். இந்த லிங்கத்தை தரிசனம் செய்பவர்கள் சகலவிதமான பாவங்களில் இருந்தும் விடுபட்டு முக்தி அடைவார்கள். தரித்திரர்களும் அனாதைகளும் என்னை முறையோடு வழிபட்டால் சகல செம்பத்தும் அடைவார்கள். என் சன்னதியில் உணவை பழிப்பவன் மகா பாவம் செய்யும் குற்றத்திற்கு ஆளாவான். பால் அல்லது நீரால் இந்த லிங்கத்தை அபிஷேகம் செய்பவர்கள் எல்லா நோய்களில் இருந்தும் குணமடைந்து சகல நன்மைகளும் பெறுவார்கள். ஆனந்தத்தில் லயித்து என் திருப்பதம் அடைவார்கள் என்று கூறி அருளினார். பின்னர் பரசுராமனின் சந்தோஷத்திற்காக சிவபெருமானின் சிரத்திலிருந்து சிவானந்த ரசம் என்னும் தீர்த்தமும் மற்ற தீர்த்தங்களும் உண்டாயின. இவ்வாறு வைக்கம் ஆலயத்தில் உணவு வழங்கும் சிறப்பை பற்றி கூறிய மகாதேவர் சமாதாரின் பக்தர்களோடு பக்தர்களாக அமர்ந்து உணவு அருந்துகினார் என்ற நம்பிக்கையும் இருந்து வருகிறது. வைக்கத்தப்பனை வழிபாட்டு முறைகளை வகுத்த தந்த பரசுராமர் சகசர கலசம் என்னும் ஒரு முக்கியமான வழிபாட்டை ஏற்படுத்தினார். புண்ணிய தீர்த்தங்களிலிருந்து நிறைந்த 1000 குடங்களை ரத்ன மண்டபத்தில் வைத்து பூஜை செய்து பகவானுக்கு அதனால் அபிஷேகம் செய்து உபச்சாரங்கள் கூடிய பூஜைகள் அனைத்தும் செய்து இறுதியாக அந்தணர்களுக்கும் ஏழை எளியவர்களுக்கும் உணவு அளிப்பதே சகசர கலசம் வழிபாடாகும். வைக்கம் கோயிலில் அன்னதானத்திற்கு சிறப்பிடம் தரப்பட்டு இருப்பதால் மடப்பள்ளி சாம்பல் இங்கு பிரசாதமாகவும் மாமருந்தாகவும் ஐஸ்வர்யங்களை அளிக்கும் விபூதியாகவும் விளங்குகிறது. இந்த விபூதி நோய்களையும் விஷங்களையும் போக்குகிறது. பக்தர்கள் அவர் இதை தரித்து கொண்டும் உட்கொண்டும் பலவித நன்மைகளை அடைகிறார்கள். முக்கியமாக சகலவிதமான வயிற்று வலிகளும் இந்த விபூதி வயிற்று வலிகளுக்கும் இந்த விபூதி அருமருந்தாக விளங்குகிறது. ஸ்ரீ முருகப்பெருமான் சூரபத்மன் தாரகாசுரன் முதலிய அசுரர்களை வரம் செய்வதற்காக அவரது பலம் அதிகரிக்கும் பொருட்டு தந்தை சிவபெருமானை ஒரு மண்டல யாகம் செய்தாராம். அந்த யாகம் அஷ்டமி தினத்தோடு முடிவடைகிறது. அதை கொண்டாடும் வகையில் தான் வைக்கத்தில் ஒரு மண்டலம் உற்சவம் நடைபெறுகிறது. வைக்கத்து அஷ்டமி அன்னதானங்கள் வைக்கத்தை விட வெளியூர்களில் மிக சிறப்பாக கொண்டாடப்படுகின்றன. வைக்கத்தப்பனை வணங்கி அவரை வலம் வந்து தட்சிணாமூர்த்தியை வணங்கி பின் கொடிமரத்தண்டை வந்து பகவானை எண்ணி நாம் பிரார்த்தனை செய்வோம். வெகு தூரம் போய் அலைந்து உழலாகி நொந்து பின் வாடி வதைந்து எனது ஆவி வெம்பியே பூதலந்தனிலே மயங்கிய மதி போக போது கங்கையின் நீர் சொரிந்து இரு பாத பங்கயமே வணங்கியே பூஜையும் சிலவே புரிந்திட அருள்வாயே சுவாமி. சுவாமி உம்மை காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி நெஞ்ச கல்லும் நெகிழ்ந்து உருகி வழிபட அருள்வாயே சுவாமி. மாணிக்க வாசகர் சொல்லியது போல மெய்தான் அரும்பி விதிர்த்து உன் விரையார் கலர்க்கு என் கைதான் தலை வைத்து கண்ணீர் மல்கி ததும்பி வெதும்பி உள்ளம் பொய்தான் தவிர்த்து உன்னை போற்றி ஜெய ஜெய போற்றி என்னும் கைதான் நழுவவிடேன். உடையாய் எம்மை கண்டுகொள்ளும் சுவாமி, உடையாய் எம்மை கண்டுகொள்ளும் ஐயா. சுவாமி உம்மை நினைந்து உணர்ந்து நெகிழ்ந்து அன்பே நிறைந்து உற்றெழும் கண்ணீரால் உடலெல்லாம் நனைந்து அருளமுதே நன்னிதியே ஞான நடனத்தரசே என் உரிமை நாயகனே என்று வணைந்து நாம் வம்மின் உலகியலீர் மரணமில்லா பெருவாழ்வு வாழ்ந்திடலாம் கண்டீர். புனைந்துரையேன் பொய் புகழேன்
சத்தியம் சொல்கின்றேன், பொற்சபையில் சிற்சபையில் புகும் தருணம் இதுவே என்று வள்ளல் பெருமான் வாழ்த்தியதை நினைவுகூர்ந்து எங்களுக்கு அருள் புரியும் சுவாமி, எங்களுக்கு அருள் புரியும் ஐயா. விரும்பி தொழும் அடியார் விழிநீர் மல்கி மெய்ப்புலகம் அரும்பி ததும்பிய ஆனந்தமாகி அறிவிழந்து சுரும்பிற்கழித்து மொழிதடுமாறி முன் சொன்னவெல்லாம் தரும் பித்தர் ஆவதென்றால் சுவாமி உமது சமயம் நன்றே என்று அபிராமி பட்டர் கூறியதை நினைவு கூர்ந்து உம்மை வழிபட அருள் புரியும் ஐயா. உடல் குழைய என்பலாம் நெக்குருக விழுநீர் ஊற்றன வெதும்பி ஊற்ற ஊசி காந்தத்தினை கண்டு அணுகுதல் போலவே ஓர் உறவு முன்னி உண்ணி படபட என நெஞ்சம் பதைத்து நடுங்குற பாடி ஆடி குதித்து பனிமதி முகத்தில் நிலவனைய புன்னகை பரப்பி ஆர்த்து ஆர்த்து எழுந்து மடல் அவிழும் மலரைய கைவிரித்து கூப்பி வானே அவ்வானின் இன்ப மழையே மழைத்தாரை வெள்ளமே நீடூழி வாழி வாழி என வாழ்த்தி ஏத்தும் கடல் மடை திறந்தனைய அன்பர் அன்புக்கு எளியை கல் நெஞ்சனுக்கு எளியையோ கருதறிய சிற்சபையில் ஆனந்த நிறுத்தமிடும் கருணாகர கடவுளே என்று தாய்மானவர் சுவாமிகள் பாடுவதை நினைவு கூர்ந்து தொழும் எங்களை ஆசீர்வதித்து அருளும் சுவாமி. சுவாமி ஏரி குளம் கிணறு ஆறு எல்லாம் நிரம்பி வழியட்டும், மாறி அளவாய் பொழியட்டும், மக்கள் நலமாய் வாழட்டும் சுவாமி. கடல் உலகினில் உயிர்படும் அவதிகள் கலகம் இணையதுள கழியவும் நிலைபெற கதியும் உமது திரு அடி நிழல் தருவதும் ஒரு நாளே சுவாமி, உமது திரு அடி நிழல் தருவதும் ஒரு நாளே ஐயா. ஏரி குளம் கிணறு ஆறு எல்லாம் நிரம்பி வழியட்டும், மாறி அளவாய் பொழியட்டும் சுவாமி, மாறி அளவாய் பொழியட்டும். திருச்சிற்றம்பலம், திருச்சிற்றம்பலம், திருச்சிற்றம்பலம். சிவாய நமவோம், சிவாய நமவோம், சிவாய நமவோம்.